This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. திரு கார்த்திகேயன், மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்க இருக்கிறார். காரணங்களாக என்ன பார்க்குறீங்க? இந்த வெற்றிக்கான காரணங்களாக என்ன பார்க்குறீங்க? முதல்ல அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி இல்லை. அதுவே ஒரு பெரிய பின்னடைவு தான். பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு என்றது தன்னிச்சையாக, ஏன்னா இரண்டு முறையும் சரி, 2014-19 தன்னிச்சையாக 282 303 வெற்றி பெற்றார்கள். இந்த முறை இண்டிபெண்டன்ட் மெஜாரிட்டி அதை வரை கூடும் என்று கணிப்புகள். பாஜக 400க்கு மேல் கூட்டணியாக பெறுவோம், நாங்கள் மட்டும் 370 என்று சொல்லப்பட்டது. 240 அரௌண்ட் 240 அதற்குள் சுருக்கப்பட்டிருக்கிறது. மெஜாரிட்டி இல்லை. முதலில் வரப்போகிறது இந்த முறை என்டிஏ அரசு தான் வரப்போகிறது. ஒருவேளை அமைந்தால், இந்த கூட்டணிகள் எல்லாம் இப்பொழுது இருப்பது போல் தொடர்ந்தால், என்டிஏ சிதறாமல் அப்படியே கூட்டணியாக தொடர்ந்தால், இல்லை அங்கிருந்து யாரும் மாறாமல் இருந்தால் அந்த ஆட்சி அமையும். பட் முன்பு இருந்தது போல ஒரு ஃப்ரீடம் இருக்குமா என்று சொல்ல முடியாது. எல்லாத்துலயுமே ஒரு பூடகம் இருக்கு நீங்க சொல்றது இல்ல. நிச்சயமா. ஏன்னா இப்ப சரத்பவார் வெளிப்படையாக சொல்கிறார்கள். சரத்பவார் இந்தியா கூட்டணி சார்பாக சந்திரபாபு நாயுடோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நிதிஷ்குமாரோடு பேசிக் கொண்டிருக்காருன்னு சொல்றாங்க. அதே போல ஒரு வலுவான பிரதமராக மோடி இருந்ததை காட்டிலும் இப்பொழுது ஒரு பலவீனம் தான், மெஜாரிட்டி இல்லை என்பது. 30 சீட்டுகள் வேறொரு கட்சியை நம்பி இருக்கிறதுன்றது எந்த ஒரு அரசுக்குமே ஒரு சங்கடம் தான். அப்போ அந்த சூழல்ல அவருக்கு ஒரு வலுவான பிரதமராக இல்லாத போது கூட்டணி கட்சிகள் அவர்களை கையாளும் விதம், இல்ல மிட்ட கூட்டணிகளுக்கு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் அணுகும் பொழுது இணங்குவார்களா இல்லையா, அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் தான் இந்த சந்தேகங்கள் எழுப்புது. நான் இதுக்காகவே சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரோ அங்க போயிடுவாங்கன்னு சொல்ல விரும்பல. அணுகும் பொழுது அவர்கள் பரிசீலிக்கலாம். ஏன்னா நிதிஷ்குமார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமாருக்கு அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. அவர் சந்திரபாபு நாயுடு கூட ஆரம்பத்தில் இந்தியா கூட்டணியோடு ஆரம்பித்தவர் தான், அதுக்கப்புறம் என்டிஏவோடு மர்ஜ் ஆனார் கைதுக்கு அப்புறம். நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி உருவானதே அவருடைய அலுவலகத்தில் தான். ஜூன் 23, 2023 பட்னாவில் தான் உருவானது. கடைசியில் 2-3 மாதங்களுக்கு முன்பு என்டிஏவுக்கு மாறியவர். ஸோ இவர்கள் யாருமே சாமர்சால்ட் அடிப்பதற்கு, பல்டி அடிப்பதற்கு தயாராக மாட்டார்கள், இல்ல யூ டர்ன் போட மாட்டாங்கன்னு சொல்லி யாரையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. திடீரென்று போகவும் செய்யலாம். அதெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம். ஆனா அது நம்ம விருப்பம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதா சொல்றேன். மேபி பெட்டர் டீல் அவர்களுக்கு ஆஃபர் பண்ணினால் செய்யலாம். பட் அது நடக்குமா இல்லையான்னு தெரியல. பட் இந்த விக்டரி என்பது பாஜகவினுடைய எதிர்பார்ப்பு இல்ல, அவர்கள் சொன்ன விஷயங்கள். இந்த ஒரு 2 மாதங்களாக அவர்கள் வைத்த கேம்பெயின் இருக்குல்ல, குறிப்பாக மதம் சார்ந்த ஒரு பிரச்சாரம், அது வெறுப்பு பிரச்சாரம் என்ற அளவுக்கு ஒரு பிரதமர் பேசக்கூடாத பேச்சுகள் எல்லாம் பேசியது, மற்றும் ராம பக்தர்களுக்கும் ராம துரோகிகளுக்கும் எழுதியான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லி ஒரு மத ரீதியாக தேர்தலை பின்னி பிணைந்தது. அது ஒன்று விஷயம். அப்புறம் மோடி என்ற ஒரு தனிநபர் சார்ந்து, மோடிக்கு பரிவார், மோடிக்கு கேரண்டி என்று ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு கல்ட் வர்ஷிப் போல நபர் சார்ந்த ஒரு அரசியலை முன்னிறுத்துகிறது இருக்குல்ல, இதெல்லாம் திருப்திப்படுத்துற மாதிரி ரிசல்ட் இல்ல. நிச்சயமா இல்ல. அதே போல நீங்க சமூக நீதி, இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டது தேர்தல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. வழக்கமாக தேர்தலில் இந்த கட்சி ஒரு ப்ராமிஸ் வைக்கும், கோரிக்கை ஒரு வாக்குறுதி கொடுக்கும், அந்த கட்சி ஒரு வாக்குறுதி, அந்த கட்சி ஒரு நான் செயல்படுத்தி இருக்கேன்னு சாதனைகளை சொல்லும். இந்த தேர்தலில் அதிகமாக பேசப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் அரசியலமைப்பு சட்டம். இன்ஃபேக்ட் இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பத்திரிகையாளர் சந்திச்சப்போ ராகுல் காந்தி அதே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கையில் எடுத்துதான். ஸோ இந்த தேர்தல் என்பது ஒரு தனிப்பெரும் ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு போராட்டம் இல்ல, இது இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கான போராட்டம் என்று. அரசியலமைப்பு சட்டம் ஒரு தேர்தலில் ஒரு பேசுபொருளாக இந்த அளவுக்கு முன்னிறுத்தப்பட்டது சமீப ஆண்டுகால ஒரு தேர்தல் வரலாறுகள்ல பார்த்தோம்னா ஒரு 20-30 ஆண்டுகள்ல அதிகமாக பேசப்பட்டது இந்த முறை தான். இதெல்லாம் தான் 234 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருப்பதற்கான காரணங்கள். நிச்சயமாக அது தாண்டி 10 ஆண்டுகள்ல மோடி என்ன செய்தார் என்று அவர் நினைத்தாரோ, அவர் செய்ய தவறியதாக மக்கள் நினைத்தது, வேலையின்மை, விலைவாசி உயர்வு, இது போன்ற மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு கல்ட் வர்ஷிப் அரசியலை தாண்டி மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது மேலோங்கி இருந்தது. இதெல்லாம் தான் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததற்கோ இல்ல இந்தியா கூட்டணிக்கு ஆருடங்களோ இல்ல ப்ரெடிக்ஷன்ஸை மிஞ்சி இவ்வளவு எண்ணிக்கைகள் இந்த அளவிற்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணமும் கூட அந்த மக்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ளாததுதான். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.